ராம் சுரத்குமார யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார ஜெய குரு ராயா யோகி ராம் சுரத்குமார ஜெய குரு ராயா. மனித வாழ்வில் மிக மிக முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய மனதை கட்டுப்படுத்துவது. நம்முடைய மனது கட்டுப்பட்டால் எல்லா விதத்திலும் நமக்கு நன்மை கிடைக்கும். அதாவது நம்முடைய உள்ளத்தினாலே முதலிலே ஒரு உறவை மேம்படுத்துகிறோம், ஒரு உறவை தள்ளி வைக்கிறோம். இவையெல்லாம் நம்முடைய உள்ளத்தினால் நடைபெறுகிறது. முதலாவதாக உள்ளத்தால் இவ்வுலகத்திடம் ஒட்டுறவு கொள்ளாது இருக்க வேண்டும். உள்ளத்தினால்தான் நாம் ஒரு பந்தத்தை, பாசத்தை, ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்கிறோம். அந்த உறவை நாம் நீக்க வேண்டும். சாதுக்களிடம் உறவு கொள்ள வேண்டும். நம்முடைய உறவு எங்கே இருக்க வேண்டும்? சாதுக்களிடம் இருக்க வேண்டும். சாதுக்கள் என்று சொன்னால் நல்ல தீவிரமாக பகவானை நினைக்கிறவர்கள், பகவானை எண்ணுகிறவர்கள், பகவானை சதா சர்வகாலமும் சிந்தித்து அந்த பகவத் சிந்தனையிலே இருப்பவர்கள், அவர்கள்தான் சாதுக்கள். முதலாக நாம் என்ன செய்வது? நம்முடைய உலகத்தில் நம்முடைய மனம் அது பற்று வைத்து கொண்டிருக்கும் அல்லவா? அந்த பற்று, அந்த ஒட்டு உறவு, அந்த ஒரு உறவு வைத்திருப்போம். அந்த உறவிலிருந்து நாம் விடுபட வேண்டும் முதல்நிலையிலே. அதற்கு ஒரு மாற்றாக அடுத்தாற்போல் சாதுக்களிடம் உறவு கொள்ள வேண்டும். ஏதேனும் ஒரு பற்றுக்கலன் வேண்டுமல்லவா? ஆகவே தான் சாதாரணமாக சொல்லுவார்கள், ஒன்றினை விட்டால் ஒன்றை பற்ற முடியும். ஏதேனும் எல்லா இடங்களிலும் நம்முடைய கால்களை வைக்க முடியாது. அதற்கு ஒரு லார்வா புழு உண்டு. அந்த புழுவானது ஒரு இடத்தில் இருந்து மறு இடத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய தலைப்பகுதியை மேலே தூக்கி அடுத்த பக்கத்தில் அது ஊன்றி கொண்டு இந்த முன்பகுதியை விட்டுவிடும், முன்னால் பிடித்திருந்த பகுதியை விட்டுவிடும். ஒன்றை பற்றி கொண்டு இன்னொன்றை விடுவது. அது மாதிரி இந்த உலக உறவுகளை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட வேண்டுமென்றால் நமக்கு சாதுக்களிடம் நல்ல உறவு வேண்டும். நிலைமைக்கு ஏற்றபடி நம்முடைய நிலைமை, நம்முடைய சௌகரியம் எப்படி இருக்கிறதோ அதுக்கு ஏற்றவாறு சாமானியமான மிருகங்கள், சாமானியமான பிராணிகள், நம்மை சூழ்ந்திருக்கின்ற பிராணிகள், இவைகளிடம் தயை இருக்க வேண்டும். தயை இது மிக மிக முக்கியம். தயை இல்லாதவர்கள் அவர்கள் மனிதர்களாக கருதப்படுவதில்லை. மனிதர்கள் நிலையில் வர முடியாது. தயை, இரக்கம், அன்பு இவை மிக மிக முக்கியம். ஆகவே கருணை வேண்டும், உயிர்களிடத்தில் கருணை வேண்டும். ஏனென்றால் எல்லா உயிர்களிலும் பரம்பொருள் இருக்கிறார். எல்லா உயிர்களிலும் பரம்பொருள்தான் ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறார். அவர் இருந்து அந்த உயிரினங்களை எல்லாம் இயக்குகிறார். அப்படி என்றால் காணுகின்ற உயிரினங்களெல்லாம் பரம்பொருளுடைய ஆத்மஸ்வரூபம். காண்கின்ற பொருளெல்லாம் பகவான் தான். ஆகவே அவைகளிடம் அன்பு, தயை, இரக்கம் இவை இருக்க வேண்டும். ஆகவே நம்முடைய உள்ளத்தில் மிக மிக தோய்ந்து இருக்கக்கூடிய இந்த உலக உறவுகள் மறந்து சாதுக்களிடம், இறை அன்பர்களிடம் உறவு வைத்து நம்மால் முடிந்த அளவு உலகத்து உயிர்களிடம் தயையோடு இருந்து அடக்கம் ஆகிய நற்பண்புகளை கடைபிடிக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த வசனத்திலே அந்த ரிஷி புங்கவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், முதலாக நமக்கு இந்த சாதாரண நிலையிலே இந்த உலக வாழ்க்கையில் தானே நமக்கு பற்று இருக்கிறது. இந்த உலகியல் தானே நாம் தோய்ந்திருக்கிறோம். ஆகவே இந்த உலகியலில் தோய்ந்திருக்கிற நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து
விடுபட வேண்டும், அந்த உறவை விட வேண்டும். தெய்வீக சம்பத்துக்கள், தெய்வீக சாதுக்கள், சான்றோர்கள், அவர்களிடம் நம்முடைய உறவை கொண்டு போக வேண்டும். ஜீவராசிகளிடம் தயை வேண்டும். அதை போல நமக்கு அடக்கம் முதலிய நல்ல பண்புகள் வர வேண்டும். சாந்தம், அடக்கம், பொறுமை, சான்றாண்மை, நீதி நெறிப்படி வாழ்தல், இது மாதிரி இந்த நிலைகள் வந்தால் நமக்கு மன தூய்மை உண்டாகும். மன தூய்மை, உடல் தூய்மை, தவம், சகிப்புத்தன்மை, மௌனம், சாஸ்திர நூல்களிலிருந்து கற்றுக்கொண்டதை சிந்தித்து பார்த்தல், நேர்மை, பிரம்மச்சரியம், அகிம்சை, இருமைகள், சுகதுக்கம், வெட்பதட்பம் போன்ற இருமைகளை ஒன்றாக மதித்தல், இதுபோன்று இந்த நற்சீலங்கள் வேண்டும். பகவானுடைய திருவடிகளை அடைய வேண்டும் என்று சொன்னால் பகவத் குணங்கள் நமக்கு வர வேண்டும். அந்த பகவத் குணங்கள் வந்தால்தான் அந்த நிலையை நாம் அடைய முடியும். சாதாரணமாக சொல்லுவோம், ஒரு 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 பறவை போல் நாம் பறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால், பறவை போல் நமக்கு என்ன வேண்டும்? நமக்கு உடல் லகுவாக வேண்டும். அப்படி காற்றில் மிதந்து செல்லுகின்ற அந்த தன்மை வேண்டும். இறக்கையெல்லாம் வேண்டும் இல்லையா? அதுபோல ஆசைப்பட்டால் அப்படி வேண்டும். அது மாதிரி பகவானை அடைய வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த அந்த உயர்நிலை நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால் அதற்கு தகுந்தவாறு நம்மை தயார்படுத்த வேண்டும். அப்படி தயார்படுத்தினால்தான் அவர்களோடு நாம், பகவானோடு நாம் சேர வேண்டும். முதலிலே என்ன சொல்லுகிறார்கள்? மன தூய்மை. மன தூய்மை, தூய்மையான மனம்தான் மிக மிக முக்கியம். தூய்மையான மனம் இருந்தால் எல்லா காரியங்களும் சித்திக்கும். மனத்தில் அழுக்கு, மாசு, குற்றம் இருப்பதனால்தான் நம்முடைய நிலையிலிருந்து நாம் மேலே வர முடியவில்லை. அதனால்தான் குமரகுருபரர் சொல்லுகிறார், அபிராமி அந்த சகலகலா வள்ளி மாலையிலே சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார் இல்லையா, எனக்கு தூய்மையை தா அம்மா, என்னுடைய உள்ளமும் தூய்மையாக இருக்கிறதே, அப்படி தூய்மையை தா, நீ திருவடி பதித்திருக்கின்ற உன்னுடைய மேலான தேவர்களுக்கும் கிடைக்காத அந்த உயர்ந்த தூய்மையான திருவடிகள், செம்பஞ்சு குழம்பு பூசப்பட்ட அந்த திருவடிகள், அது தாமரை வெண்டாமரை ஒன்றுதான் அதை தாங்கிக் கொள்ளுமா? அதிலே வெண்டாமரையிலே உன்னுடைய திருவடியை பதித்திருக்கிறாயே, அந்த வெண்டாமரை ஒன்றுதான் தாங்கிக் கொள்ளுமா? என்னுடைய உள்ளமும் வெள்ளையாக இருக்கிறதல்லவா, இதில் உன்னுடைய பத்மபாதங்களை பதிக்கக்கூடாதா? அப்படி கேட்குறார். என்ன அர்த்தம் பாருங்கள். பகவானுடைய திருவடி அல்லது ஆன்ம பரிணாமம் அல்லது ஆன்ம போதம், அந்த பரபோதம் நமக்கு வர வேண்டுமென்றால் நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். தூய்மைப்படுத்துவது வேறு யாரும் வந்து தூய்மைப்படுத்த முடியுமா? நாம் தான் தூய்மைப்படுத்த வேண்டும். நம்மிடம் இருக்கின்ற குற்றம் நமக்கு தெரியும். நாம் இன்னொருவரை பார்த்த உடனே பொறாமைப்படுகிறோமா? இன்னொருவரை பார்த்த உடனே கோபப்படுகிறோமா? பிறர் பொருளை எடுப்பதற்கு ஆசைப்படுகிறோமா? இருப்பதை கொண்டு வாழாமல் பேராசைப்படுகிறோமா? இது மாதிரி எத்தனையோ தீமைகள் இருக்கிறது இல்லையா? எத்தனையோ நம்மை தாழ்நிலையில் கொண்டு போகின்ற நிலைகள் இருக்கிறது. அத்தனையும் நமக்கு தெரியும். நமக்கு தெரியாதது இல்லை. நம்மிடம் என்ன குறைபாடு இருக்கிறது என்பதை நாம் அறிவோம் அல்லவா? நமக்கு தெரியாத விஷயம் உண்டுமா? கிடையாது, நிச்சயமாக கிடையாது. அவரவருக்கும் அவரவரிடம் இருக்கின்ற குற்றம் தெரியும். அப்படி நம்மிடம் இருக்கின்ற குற்றத்தை நாமே களைய வேண்டும். எப்படி நாம் நம்முடைய குற்றத்தை அறிந்து, இது தவறு, இது மாதிரி எனக்கு விகாரம் வருகிறது, இது மாதிரி எனக்கு சிந்தனை வருகிறது, இது மாதிரி தீய எண்ணங்கள் வருகிறது, ஒருவரை பார்த்த உடனே ரொம்ப மனசு வந்து ஒரு கோபம் வருது, ஆக்ரோஷம் வருகிறது, பிறரிடம் இனிமையாக பேச முடியவில்லை, பிறரை நிந்தித்து தான் பேச முடிகிறது, எப்பொழுது பார்த்தாலும் பிறரை குறை சொல்லத்தான் தோணுகிறது இல்லையா? அப்படி எத்தனை விதத்தில் பார்த்தால் கூட நம்மிடம் இருக்கிற குற்றம் நமக்கு தெரியும். அதுதான் மனமாசு. அதனால்தான் அந்த உள்ளம் தூய்மை அடைந்து விட்டதென்றால் பரம்பொருளுடைய அந்த தோற்றம், பரம்பொருளுடைய அந்த விளக்கமான நம்மை நெருங்கி
நமக்கு அவரோடு நாம் இருக்கின்ற அந்த உணர்வை உறைய முடியும். கலங்கிய வெள்ளத்திலே அடியில் கிடக்கிற பரல் கற்கள் தெரியாது இல்லையா? தெளிந்த நீரோடையிலே தண்ணீர் தெளிந்து விட்டதென்றால் அடிமட்டத்தில் இருக்கிற என்ன பொருளாக இருந்தாலும் தெரியும். காரணம் என்ன? அது அது கலங்கிய நேரத்தில் இல்லாமலா இருந்தது. கலங்கிய நேரத்திலும் அந்த பரலை கற்கள் கீழே இருந்தது. ஆனால் அது தெரியவில்லை. ஏனென்றால் நீர் கலங்கி இருந்தது. அது தெளிவு பெற்றவுடனே அந்த பரலை கற்கள் தெரிகின்றன. அதுபோல ஆத்மஸ்வரூபியாக எல்லா உயிர்களிலும் இருக்கின்ற அந்த பரம்பொருள் எல்லா உயிர்களிலும் ஒரே பிரகாசமாக ஆனந்தமாகத்தான் இருக்கிறார். ரொம்ப தெளிவாகத்தான் இருக்கிறார். எப்படி ஒரு உயிரிலே தெளிவு இல்லாமலும் இன்னொரு உயிரிலே பிரகாசம் இல்லாமலும் இன்னொரு உயிரிலே பிரகாசத்தோடும் அப்படி இல்லை. ஆத்மஸ்வரூபம் நித்திய வஸ்து. அது எங்கும் இருப்பது, எல்லாமாக இருப்பது, அழியாதது. அது நம்முடைய ஒவ்வொருடைய உடலிலும் ஆத்மஸ்வரூபமாக, ஜீவராசிகளின் உடலில் ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறார். அவரில் வித்தியாசம் இல்லை, அவரில் ஏற்றத்தாழ்வு இல்லை இல்லையா? ஆனால் நம்முடைய உள்ளம் எப்படி தெளிவாக இருக்கிறதோ, நம்முடைய உள்ளம் மாசுமறுவற்று இருக்கிறதோ, அதற்கு தகுந்தாற்போல அவர் விளங்கி தோன்றுகிறார். அதற்கு தகுந்தாற்போல் தெரிகிறது, அது தோற்றமளிக்கிறது. அதுதான் உண்மை. ஒரு தீபம் இருக்கிறது, அதை 10-15 போர்வைகள் போட்டு மூடினீர்கள் என்று சொன்னால் அந்த தீபத்தினுடைய ஒளி வெளியே தெரியாதல்லவா? அதுபோல நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற அந்த ஆத்ம பிரகாசம், அந்த ஆத்மாவினுடைய அந்த உயர்ந்த நிலை நமக்கு தெரியாமல் போகிறது. நமக்கு தெரிந்து அது லயித்தோம் என்று சொன்னால் அதற்கு சொல்வதற்கு, அது அப்படி தெரிவதற்கு நம்முடைய உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும், மன தூய்மை. அதனால்தான் குமரகுருபரர் சொல்லுகின்ற பொழுது, வெண்டாமரை கன்றி நின்பதம் தாங்க என் வெள்ளை உள்ளத்து தண்டாமரைக்கு தகாதுகொலோ அப்படின்னு சொல்ல. அம்மா, உன்னுடைய அருமையான அந்த திருவடிகள் வெண்டாமரையில் வெண்டாமரை தாங்குவதற்கு வெண்டாமரை ஒன்றுக்குத்தான் தகுதியா? என்னுடைய உள்ளமும் நல்ல தூய வெண்மையாக இருக்கிறதே, ஆகவே உன்னுடைய பத்மபாதத்தை என்னுடைய உள்ளத்தில் பதித்து விடு. அதனுடைய அர்த்தம், நான் தூய்மையாக இருக்கிறேன், நீ எனக்கு காட்சி கொடு. அப்படி என்று சொன்னால் மன தூய்மை மிக மிக முக்கியம். மன தூய்மை இல்லை என்று சொன்னால் எதையும் நாம் சாதிக்க முடியாது. சாதிப்பது என்று சொன்னால் இறை நிலைக்கு உயர முடியாது. மற்ற உலகியலிலே சாதிக்கலாம். கள்ளம் இருந்தால் பிறருடைய பொருளை களவு செய்து விடலாம் இல்லையா? பொறாமை இருந்தால் பிறரை நாம் வஞ்சிக்க முடியும், அல்லது அவர்களை தூஷணமாக பேச முடியும் இல்லையா? கோபம் இவை இருந்தால் பிறரை நிந்திக்கலாம். இப்படி உலகியலிலே நாம் அந்த தமோ ரஜோ குணங்களை வைத்து எது வேண்டுமென்றாலும் செய்யலாம். ஆனால் பரத்துவம், அந்த பரபோதம், அந்த ஆத்மஸ்வரூபத்தை உணர்தல், ஆத்மாவோடு லயித்திருத்தல் என்று சொன்னால் நாம் மாசு மறுவற்றவர்களாக இருக்க வேண்டும், குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே மன தூய்மை. அடுத்தாற்போல் உடல் தூய்மை. உடலும் தூய்மை உடையதாக. எதற்காக உடல் தூய்மையாக இருக்க வேண்டும்? உடல் தான் அழியப் போகிறதே அப்படின்னு நினைத்து விடக்கூடாது. இந்த உடம்பினால் தான் யாரை அடைய முடியும்? உடம்பினால் தான், இந்த உடம்பை வைத்துத்தான் பகவானை அடைய முடியும். பகவானை அடைந்த பிறகு இந்த உடம்பு வேண்டாம். ஆனால் அதை அடைவதற்கு உரிய உபகரணமாக இருப்பது இந்த உடம்பு. அதனால்தான் உடம்பினை நான் இருந்து ஓம்பினேனே. உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன். முன்பு உடம்பினை நான் என்ன செய்தேன்? இது ஒரு இழுக்கான பொருள், அவசியமில்லாதது என்று நினைந்தேன். ஆனால் உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. ஆகவே சுவர் இருந்தால் சுத்திரம் வரைய முடியும். ஆகவே இந்த உடல் நமக்கு கிடைத்தற்கரிய அற்புதமான ஒரு பிறவியில் இந்த உடம்பு கிடைத்திருக்கிறது, மனித பிறவி கிடைத்திருக்கிறது. பகுத்தறிவுடைய ஒரு 6வது அறிவுடைய ஒரு நல்ல மேலான இறைவனுக்கு துல்லியமான படைப்பு என்று சொல்லப்படுகிறது. இறைவனுக்கு துல்லியமான இந்த உடல் கிடைத்திருக்கின்ற காரணத்தினால் இந்த உடல் நமக்கு பயன்படுகின்ற இந்த காலகட்டத்திற்குள் இந்த உடலை வைத்து தேட வேண்டிய பொருளை தேடிக்கொள்ள வேண்டும். தேட வேண்டிய பொருள் பரம்பொருள். அந்த தேட வேண்டிய பொருளை இந்த உபகரணத்தை வைத்து தேட முடியும். இப்பொழுது ஒரு எங்கோ கொஞ்சம் வித்தியாசமாக சில உதாரணங்கள் இருக்கலாம்.
ஆனால் ஒரு நாய்க்கு இறைவனை தேடுவது சிரமம், ஒரு கழுதைக்கு இறைவனை தேடுவது சிரமம். ஏனென்று சொன்னால் அதற்கு அப்படிப்பட்ட ஞான திருஷ்டி இல்லை, இல்லையா? எங்கோ வித்தியாசமாக இருக்கலாம் சில இடங்களிலே. ஆனால் பொதுவாக மனித பிறவிக்குத்தான் அந்த சிறப்பான அம்சங்கள் எல்லாம் இருக்கிறது. அப்பொழுது கிடைத்தற்கு அரிய பிறவி கிடைத்த பின்னும் அதை வீணாக்குவது மூடர்கள். இந்த கிடைத்திருக்கின்ற இந்த பிறவியை வைத்து, கிடைத்திருக்கிற காலத்தை வைத்து, காலதேவன் நம்மை வெட்டி வீழ்த்துவதற்கு முன்பாக இந்த உடலால் ஆகிய பயனை நாம் அடைந்து விட வேண்டும், நாம் பெற்றுவிட வேண்டும். இல்லை என்றால் வீணாக கழித்து விடுவதாக ஆகிவிடும். அதனால் தான் சொன்னார், வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் பிறவி, வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் பிறவி நன்கு மதித்திடுமின். இதை நல்ல மதித்து அந்த பலனை பெற்றுவிடுங்கள். இப்பிறவி தப்பினால், இந்த பிறவி ஒருவேளை தப்பி போய்விட்டது நம்முடைய அறியாமையினாலோ, நல்ல சத்குரு கிடைக்காமலோ, அல்லது நல்ல சூழ்நிலைகள் அமையாமலோ, அல்லது நம்முடைய தமோகுண விருத்தியினாலோ இந்த பிறவியை நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால், இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ? இனி எப்பொழுது நமக்கு இந்த அருமையான சந்தர்ப்பம் கிடைக்கும்? ஆகவே கிடைத்திருக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி, கிடைத்திருக்கிற நல்ல சூழ்நிலையை பயன்படுத்தி, நம்முடைய அறிவான அந்த ஞான நிலையை உணர்ந்து நாம் ஞான மார்க்கத்திற்கு போக வேண்டும். அப்படி போவதற்கு நம்முடைய உள்ளமும் தூய்மையாக இருக்க வேண்டும், நம்முடைய உடலும் சரியாக இருக்க வேண்டும். ஆகவே அந்த உடல் தூய்மை முக்கியம். அடுத்தாற்போல் தவம் என்று சொன்னார். பிரம்மதேவர் பகவான் மகாவிஷ்ணுவினுடைய உந்தி கமலத்தில் இருந்து தோன்றிய பொழுது பிரளயத்தால் எங்கும் நீர் நிரம்பி இருக்கிறது. பகவான் நாராயண பரம்பொருள் மகாவிஷ்ணு தான் அப்படியே இருக்கிறார். அப்படி இருக்கிற அந்த பகவானுடைய உந்தி கமலத்தில் இருந்து ஒரு தாமரை, உந்தி கமலம் என்றால் உந்தியிலிருந்து ஒரு தாமரை வருகிறது. அதில் பிரம்மதேவர் வெளிக்கிளம்புகிறார், இல்லையா? வெளிப்பட்ட உடனே 4 பக்கங்களிலும் பார்க்கிறார். எங்கும் நீர்நிலைதான், தண்ணீர் தான், எதுவும் தெரியவில்லை. அப்பொழுது அவருக்கு கிடைத்த ஒரு வாசகம். அவர் நீண்ட நாள் முயற்சி செய்தார், எல்லா பக்கங்களிலும் தேடினார், கிடைக்கவில்லை. கடைசியில் அவருக்கு ஒரு ஒரு அந்த ஒரு அருமையான ஒரு வாசகம் கிடைக்கிறது. ஒரு சப்தம், ஒரு ஒலி வருகிறது மெதுவாக, தவ தவ, இல்லையா? தப தப என்று சொல்லுகின்ற ஒரு ஒலி வருகிறது. அது எதை காட்டுகிறது என்று அவர் நினைத்தார், தவம் செய்ய வேண்டும் போலும். அப்படி என்று ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தவத்தில் இருந்ததனால் அவருக்கு அந்த சிறந்த காட்சி கிடைத்தது, பகவானுடைய காட்சி கிடைத்தது. பகவான் அவருக்கு எல்லா அறிவுரைகளையும் சொன்னார், இல்லையா? ஞானத்தை புகட்டினார் சிருஷ்டிக்காக. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் தவம் என்பது மிக முக்கியம். தவம் என்றால் என்ன? தவம் தவம் என்று சொல்லிவிட்டு போனால் போதாதல்லவா? தவம் என்றால் என்ன? தவம் என்பது நாம் செய்கின்ற காரியங்கள் அத்தனையும் இறையை சார்ந்ததாக இருக்க வேண்டும், இறை சிந்தனை உடையதாக இருக்க வேண்டும். எந்த செயலை செய்தாலும் அது ஒரு வேள்வியாக இருக்க வேண்டும். எந்த நிலையில் நாம் இந்த பிரபஞ்சத்திலே, இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செயல்பாடுகள் இவை எல்லாமே பகவானுக்காக சமர்ப்பிக்கப்பட்டதாக, பகவானை நினைந்ததாக, பகவானே நடத்துவதாக, அந்த செயல்களெல்லாம் அந்த இறைவனுக்கு நாம் செய்கின்ற வேள்வியாக அது அமைகின்ற பொழுது தவம். இந்த பிரபஞ்சத்தில் நாட்டம் இல்லாமல் நம்முடைய பஞ்ச இந்திரியங்களை கட்டுப்படுத்தி, கர்மேந்திரியங்களை கட்டுப்படுத்தி, இறைவனை சிந்தித்து, இறைவனோடு அப்படி அந்த ஆத்ம சாரத்தில் இருக்கிறோம் அல்லவா, அது தவம். அதனால்தான் அந்த சந்நியாச நிலையில் போகின்ற பொழுது தவத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த ஆச்சிரம தர்மத்தை சொல்லுகிறார்கள். 4 ஆச்சிரம தர்மம் சொல்லப்படுகிறது, இல்லையா? ஆனால் இந்த ஆச்சிரம தர்மத்தின்படி இந்த கலிகாலத்திலே யாரும் வாழ்வதில்லை. பிரம்மச்சரியம் அந்த காலகட்டத்திலே அவர்கள்
ஒரு 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 அந்த அந்த ஒரு மனக்கட்டுப்பாட்டோட அந்த நியதியோடு வாழ வேண்டும். ஒரு 20, 22, 23, 25 வயசு வரை. அதன் பிறகு கிரகஸ்தம், ஒரு ஒரு துணையோடு வாழ்கின்ற அந்த இல்லற வாழ்வை சொல்லுகிறார்கள். அதன் அடுத்தாற்போல ஒரு 50, 55 வயது ஆகிவிட்டது என்று சொன்னால் வானப்பிரஸ்தம். வானப்பிரஸ்தம் அப்படி ஏன் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், நீ எவ்வளவோ பற்றோடு இந்த குடும்ப வாழ்க்கையிலே இருந்திருப்பாய். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பற்றுக்களை விட்டுவிட்டு நீ உயர்ந்த நிலைக்கு வா. உனக்கு அந்த குடும்ப பாரங்கள் அல்லது குடும்ப கடமைகள் அப்படியெல்லாம் இருப்பவைகளை உன்னுடைய வாரிசு அல்லது மைந்தர்கள் இப்படி கொடுத்துவிட்டு நீ அதிலிருந்து விடுபடு, கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடு. அப்படி விடுபட்டு வருகின்ற பொழுது உனக்கு துறவு நிலை ஏற்படும். எல்லாம் நமக்கு போதும் போதும் போதும், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், வேண்டியது பரம் ஒன்றுதான் என்று சொல்லுகின்ற துறவு நிலை ஏற்படும். அப்பொழுது சந்நியாசம் இல்லையா? அப்பொழுது என்ன ஆகிறது? சந்நியாசம். சந்நியாசம் என்றால் துறவு. பல இந்த ஸ்ரீமகா பாகவதத்திலே வருகின்ற வரலாறுகளை பார்த்தால் பெரிய பெரிய அளவிலே ராஜ பாரம்பரியத்தோடு பெரிய அளவிலே இந்த உலகையை கட்டி காக்கின்ற அரசர்களாக, அப்படிப்பட்ட உலக சம்பந்தப்பட்ட இந்த ஆட்சிகள், இந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாம் பெற்றவர்களும் கடைசி நிலையிலே அவர்கள் துறவு கொண்டு கானகம் சென்று அவர்கள் பஞ்ச இந்திரியங்களை கட்டுப்படுத்தி மனதை ஒருமுகப்படுத்தி அப்படித்தானே இறைவனுடைய காட்சியை பெற்றிருக்கிறார்கள் எந்த வரலாற்றை எடுத்து பார்த்தாலும். ஆக அந்த துறவு இல்லை என்று சொன்னால் எதுவும் இல்லை, எதுவும் அடைய முடியாது. நிச்சயமாக ஒரு நாள் நாம் விட்டுத்தானே ஆக வேண்டும். அதை கொஞ்சம் கொஞ்சம் யோசித்து நம்முடைய உடலிலே அந்த தகுதி இருக்கின்ற காலத்திலே நாம் அதை அடைந்து விட்டோம் என்றால் எவ்வளவு லகு, கொஞ்சம் லகுவாக இருக்கும் அல்லவா? கண்கட்ட பின் சூரிய நமஸ்காரம் என்பார்கள். கண்கட்ட பின் சூரிய நமஸ்காரம் எப்படி செய்ய முடியும்? ஒரு இடத்தில் நிலையாக இருக்க முடியுமா? ஒரு இடத்தில் இருந்து ஒரு பொருளை யோசிக்க முடியுமா? சிந்திக்க முடியுமா? பரத்தோடு நாம் கலக்கின்ற அந்த அளவில் பஞ்ச இந்திரியங்களை என்ன செய்ய முடியும்? கட்டுப்படுத்த முடியுமா? நல்ல படுக்கையில் இருக்கிறவர்களுக்கு இந்திரியங்கள் என்ன செயல்படுமா? அவர்களுக்கு அப்படி ஒருமுகப்படுத்தப்படுமா? முடியாது. அதனால் தான் கண்கட்ட பின்பு சூரிய நமஸ்காரம் அப்படின்பார்கள். அப்படி நாம் ஆரோக்கியமாக நல்ல முறையில் இருக்கின்ற பொழுதே அந்த வானப்பிரஸ்தத்துக்கு அடுத்தாற்போல் அந்த துறவினை நாம் மேற்கொள்ள வேண்டும். நாம் என்ன செய்கிறோம்? கடைசி காலம் வரை, உயிர் பிரிகிற அந்த நேரம் வரை எல்லா பூட்டு சாவிகளெல்லாம் எங்கே இருக்கும்? நம்ம அறையில் கிடக்க அரைஞ்சானில் கட்டி போட்டிருப்போம் இல்லையா? குழந்தைகளுக்கு சொத்துக்களை விடுவதற்கே யாருக்கும் மனசு இருக்காது. நான் செத்த பிறகு எடுத்துக்கிடட்டும் அப்படி சொல்லுவாங்க. பிறகு பிள்ளைகள்லாம் போய் சண்டை போடுவார்கள் இல்லையா? அந்த பாகத்தை வைக்கிறதுக்கோ பிரிக்கிறதுக்கோ எல்லாம் பெரிய சண்டை வந்து எல்லாம் அழிஞ்சு போவாங்க. அப்போ இருக்கிற போது கடைசி வரை 90 வயது 95 வயதானால் கூட அவர்களுக்கு இந்த துறவு என்பது வருவதில்லை. ஆகவே இந்த பிரபஞ்சத்திலே, இந்த உலகத்திலே, சமூகத்திலே வாழுகின்றவர்கள் 99.25 பேர்களும் ஏதோ 1000-ல் ஒருத்தர், ஒரு 2000-ல் 10,000-ல் ஒருத்தர் தான் இந்த 4வது ஆச்சிரம தர்மத்துக்கு, 3வது ஆச்சிரம தர்மத்துக்கும் 4வது ஆச்சிரம தர்மத்துக்கும் வருகிறார்கள். மற்றவர்களெல்லாம் 2ஓடு நிறுத்தி விடுகிறார்கள். எப்பவும் கிரகஸ்தந்தான், எப்பவும் கிரகஸ்தந்தான். கிரகஸ்திலிருந்து அடுத்த படி போவதில்லை. கிரகஸ்தம் என்றால் அதிலே தானே ஒட்டி கொண்டு இருக்கிறோம், புரிகிறதல்லவா? ஆகவே நாம் வாழ்க்கையை பிறவிதோறும் வீணாக்குகிறோம். 4வது படித்தரத்திற்கு சென்றுதான் நீ உன்னுடைய உடலை விட வேண்டும். 4வது படித்தரம் வராமல் எப்பொழுதும் பிரம்மச்சரிய இந்த கிரகஸ்தத்திலே விட்டு கொண்டே இருந்தோம் என்றால் மீண்டும் கிரகஸ்த ஆசையோடு தான் வருவோம். இது நன்றாக புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அதனால்தான் அவர் சொன்னார், பாலப்பருவம் லீலையில் போம், இளமை காலம் மங்கையர் நினைவில் போம், முதுமை காலம் சிந்தனையில் போம், பரம்பொருள் நாட்டம் என்னாலோ சொன்னார். பாலப்பருவம் ஒரு 20-25 வயசு, 20 வரை கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு சொல்லி அவங்களுக்கு எதுவும் தெரியாது. ஒரு இளமையில் இரத்த வளர்ச்சியில் அப்படி ஓடி ஆடி திரிவாங்க. எந்த கட்டுப்பாடும் இல்லை. பிள்ளைகளை தாய் தந்தையர்கள் வளர்த்துக்கிடுவாங்க. அவங்களுக்கு விளையாட்டும் வேடிக்கையுமாக இருக்கும் இல்லையா? அப்போது பாலப்பருவம் லீலையில் போம், அப்படி விளையாடியே கழித்து விடுவோம்.
இளமை காலம் மங்கையர் நினைவில் போம். அப்படி என்றால் ஒரு ஆசாபாசத்தோடு அப்படி கழிந்துவிடும். முதுமை காலம் கொஞ்சம் முதுமை வந்ததுன்னு சொன்னால் சிந்தனையில் போம். அந்த பையனுக்கு வேலை கிடைக்கலையே, இந்த பையனுக்கு கல்யாணம் நடக்கலையே, அந்த மகளுக்கு அப்படி ஒரு கஷ்டம் வந்துட்டுத, என்ன செய்கிறது, அந்த பெண்ணு கணவனோடு இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து இருக்காள இல்லையா, எத்தனையோ பிரச்சனைகள். இதை சொன்னால் எவ்வளவோ சொல்லலாம். அவரவருக்கு அவரவருடைய கைவிரலுக்கு தகுந்தவாறு வீங்கும் என்பது போல பிரச்சனை இருக்கிறது. அப்போது அந்த சிந்தனையிலேயே கழிப்பார்கள். முதுமை காலம் சிந்தனையில் போம். பரம்பொருள் நாட்டம் என்னாலோ, பரத்தை நாடுவது என்றைக்கு பரநாட்டம் வருகிறது. ஆகவே பரநாட்டம் இல்லாமலே நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகிவிடுகிறது, முடிந்து போகிறது என்று சொல்லலாம். அழிந்து போகிறது என்பதை விட முடிந்து போகிறது. அந்த காலம் முடிந்தால் காலதேவன் கொஞ்சம் பொறுப்பானா, ஐயா எனக்கு கொஞ்சம் இப்போ தான் எனக்கு இந்த பாகவத தர்மத்தையும் இந்த சப்தாகத்தையும் பற்றி தெரிய முடிஞ்சுது, எனக்கு கொஞ்சம் இப்போ கொஞ்சம் வயசு நல்லா ஆயிட்டு, என்ன ஒரு 50 வருஷம் எனக்கு கூட்டி கொடுங்கன்னா கொடுப்பாங்களா இல்லையா? அதனால் கிடைத்திருக்கிற சந்தர்ப்பத்தை நல்லா பயன்படுத்தி, அவர் பரீட்சத்துக்கு 7 நாள் தானே கிடச்சிது கடைசியில். அவர் சத்தாத்மா, அது வேற. அவர் கருவிலே திருவுடையவர், அவருக்கு பகவான் அப்பொழுதே காட்சி கொடுத்தார், இருக்கட்டும். ஆனால் இந்த உலகியல் வாழ்வில் இருந்து விடுபடுவதற்கு அவருக்கு எத்தனை நாள் இருந்தது? 7 நாள் தான் இருந்தது. அப்படி 7 நாளைக்குள்ளேயே அவர்கள் என்ன செய்தாங்க, அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து இந்த உடலால் ஆகும் பயனை அனுபவித்தார். இந்த உடலால் ஆகின்ற பயனை தெரிந்து கொண்டார். கர்ம இந்திரியங்களை கட்டுப்படுத்தினார். அப்படியே கங்கை கரைக்கு சென்றார் இல்லையா? அது இந்திரியங்கள் ஞானேந்திரியங்களை கட்டுப்படுத்தினார். உட்கார்ந்தார், வடக்கு நோக்கி உட்கார்ந்தால் அவருக்கு வேண்டியது கிடைக்கும். இவர் வைராக்கியம் அடையும் போது வேண்டியது கிடைக்கிறது. நாமும் வைராக்கியம் அடைந்தால் வேண்டியது கிடைக்கும். ஆக அப்படி வேண்டியது அவருக்கு 7 நாளிலே சுகபிரம்ம மகரிஷி, பூஜிக்கக்கூடிய வணங்கக்கூடிய சுகபிரம்ம மகரிஷி அவருக்கு கிடைத்தார். பிறவி ஞானி அவருக்கு கிடைத்தார். அவருக்கு வேண்டியதையெல்லாம் கொடுத்தார் இல்லையா? சரிதானா? 7 நாளில் என்ன செய்தார்? அவர் பரத்தை அடைந்தார். இதுதானே ஒட்டுமொத்த ஸ்ரீ பாகவத தர்மத்தில். நீ அடைய வேண்டிய பொருளை அடைய வேண்டும். அதற்கு அவர் சொன்னார், அப்பா உனக்காவது 7 நாள் இருக்குது, கட்வாங்கனுக்கு என்ன 24 நிமிடம் அல்லது என்ன 24 மணி நேரம் தான் கிடச்சிது. 24 மணி நேரத்தில் அவர் அப்படி போகிறார். ஆகவே கிடைத்திருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி இந்த உடல் பெற்ற பயனை நாம் அடைய வேண்டும். அப்படி அடைந்தோம் என்று சொன்னால் நமக்கு எல்லா விதத்திலும் சிறப்பு கிடைக்கும். ஆகவே தவம் 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 செய்யாதவர்கள் அவமே வாழ்பவர்கள், வீணாக வாழ்பவர்கள். ஆகவே பகவானை நினைத்து தவம் செய்வது. அது மாதிரி சகிப்புத்தன்மை, மௌனம், சாஸ்திர நூல்களிலிருந்து கற்றுக்கொண்டதை சிந்தித்து பார்த்தல், இவைகளெல்லாம் இந்த வரிசையில் வருகிறது. என்ன தவம் வருகின்ற பொழுதே காலையிலே தவம் வருகிறது. சகிப்புத்தன்மை என்ன, நம்மை அறியாமலே நமக்கு பகவான் அதை கொடுக்கிறார். காலை பொழுது தான் இருந்தால் கூட பரவாயில்லை. பாருங்கள், அடுத்தாற்போல் சகிப்புத்தன்மை சொல்லுகிறார். சகிப்புத்தன்மை மிக மிக முக்கியம். சகிப்புத்தன்மை என்றால் நாம் கேட்டிருப்போம், சொல்லுவோம், ஆனால் நமக்கு யாருக்கும் சகிப்புத்தன்மை இருக்காது. என்ன, கொஞ்சம் கூட சகிப்புத்தன்மை இல்லை. அங்கே கண்ணை மூடினாலே இங்கே சகிப்புத்தன்மை இருக்கணும் இல்லை? மூடினா மூடிட்டு போட்டு அதுவும் ஒரு சகிப்புத்தன்மை தானே. பாருங்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த சகிப்புத்தன்மை இல்லை இல்லையா? அப்போது நம்மை நாமே பரிசோதிக்கணும். நாம எல்லாத்தையும் சகிப்புத்தன்மை என்ன, எது எப்படி நடக்கிறதோ அது அப்படியே நடக்கும். பகவான் எல்லாம் அப்படியே வச்சிருக்கிறார். நீ சகிப்புத்தன்மையோடு இரு, பொறுமையோடு இரு இல்லையா? பொறுமை, ரொம்ப அடக்கம், சகிப்புத்தன்மை, பொறுமை ரொம்ப வாழ்க்கையில் நாம் கடைபிடித்தோம் என்றால் அதனுடைய அந்த நன்மை நமக்கு கிடைச்சதுன்னா அதை மாதிரி ஆனந்தம் கிடையாது. கொஞ்ச நாள் நான் சகிப்போடு தான் இருப்பேன், சகிப்புத்தன்மை, பொறுமையாக இருப்பேன், எந்த காரியம்னாலும் நான் பொறுத்திருப்பேன் அப்படின்னு ஒரு முடிவு செய்து
நம்ம அந்த குறிக்கோளை கை கொண்டோம் என்று வையுங்கள். உதாரணத்துக்கு சொல்கிறேன், என்ன ஆனந்தம் பாருங்கள், என்ன மகிழ்ச்சி பாருங்கள். அப்போ ஒன்றிலையும் வெறுப்பு வராது, கோபம் வராது, என்ன பெரிய காரியத்தில் எதிர்ப்பு வராது, விரோதம் வராது. ஓ, சுகமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். என்ன ஒரு விஷயத்தை தான் நம்ம எடுத்துக்கிட்டா போதும், சகிப்புத்தன்மை. என்ன மலம்பாம்பு எப்படி இருக்குது, சும்மா அதுக்கு மேலே சருகு விழும், சுள்ளி விழும், அது ஒன்றுங்க பார்த்துக்கிடாமல் அப்படி இருக்கும் இல்லையா? பொறுமை, பொறுமை பெரிது பெரிய திருமகனே, கடக்க கருதாதே கற்றோரை கைவிடாதே அப்படி சொன்னார் இல்லையா? அப்போ பொறுமை பெரிது. பொறுமை என்பது அந்த சகிப்புத்தன்மை, தாங்கிக்கணும். வெயில் அடிக்குதா, கொஞ்சம் வெயில் படுதா, பொறுத்துக்கிடுவாங்க. பெரியவங்கெல்லாம் அப்படி பொறுத்துக்கிடுவாங்க. மழை பெய்யுதா, கொஞ்சம் மழை நனையுதா, பொறுத்துக்கிடுவாங்க. என்ன எப்பவும் கொசு இல்லாத இடத்துல தூங்குமா, இன்றைக்கு கொசு கடிக்குதா, பொறுத்துக்கிடுவாங்க இல்லையா? அப்படி எது என்றாலும் பொறுத்து கொள்ளக்கூடிய சகிப்பு. எப்படி திருடன் வந்து திருடிட்டு போனால் பொறுத்துக்கிடலாமா, சகித்துக்கிடலாமா? அது கூட அந்த உயர்ந்த நிலை வந்தான்னா, அந்த அந்த ஆசிரமத்தில் வந்து ஒரு திருடன் வந்து அவன் வந்து கொஞ்சம் பாத்திரங்கள், இவர் சமையல் செய்து சாப்பிடக்கூடிய பாத்திரங்களெல்லாம் பூசி கழுவி வச்சுட்டு அவர் படுத்துருக்கிறாரு. அப்போது அந்த திருடன் வந்து அந்த பாத்திரத்தில் சிலவற்றை எடுத்துகிட்டு போகிறான். அப்போ இவர் பார்த்தாரு, அவனுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு போகிறான். ஆனால் அவனுக்கு முழுமையாக சமைக்க முடியாது, இங்கே கரண்டி மாட்டிக்கிட்ட, கரண்டி எடுத்தாமல் இல்லையே. அப்போ அவர், தம்பி நில்லு, தம்பி நில்லு, எப்பா நில்லு, கொஞ்சம் நில்லு, இந்த கரண்டியும் கொண்டு போனால் தான் உனக்கு சமைச்சு சாப்பிட முடியும், இதையும் கொண்டு போ அப்படின்னாரு. பாருங்கள், அப்போ இதெல்லாம் யோசித்து பார்க்க முடியுமான்னா, இதெல்லாம் வந்தால் யோசிக்கலாம். அது என்ன, திருடுறது யார், கொடுக்கறது யார், எல்லாம் அந்த பரம் தானே. உங்களுக்கு அந்த ஒரு பற்றும் துவேஷமும் அந்த ஒரு 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 நமக்கு தான் என்கிறதும் சுயநலமும் இல்லாவிட்டால் அதெல்லாம் பெரிய காரியமாக ஆகாது, எந்த காரியமும் ஆகாது. என்ன அவர் துளசிதாசர் அப்படி செய்தார், துளசிதாசர் செய்தார். அப்போ எவ்வளோ இருக்குது பாருங்கள். துளசிதாசர் வந்து அவர் அந்த பகவானே வந்து அந்த சோதனையை செய்தார். கடைசி கட்டமாக அவருக்கு என்ன கேட்டுட்டார், உனக்கு மனைவியை கொடுன்னு கேட்டார். அடியார்களை இவர் அனுசரிக்கிறார்ல, அப்போ அப்படியே மனமும் வந்து அந்த அந்த அவர் வந்து களவு செய்துக்கிட்டு போகிறதுக்கு கேட்கல இல்லையா, இவருடைய மனோபாவம். அது மாதிரி கபீர் அவங்களுடைய வரலாற்றுலேயும் வரும் இல்லையா, எத்தனையோ எத்தனையோ நிலைகள் வரும். பெரிய புராணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயற்பகை நாயனார் அடியாரை ரொம்ப நேசித்தார், வாங்கினார். அப்பா உன்னிடம் ஒரு பொருள் கேட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அடியார் கேட்குறாரு, என்னிடம் இருப்பதாக எது இருந்தாலும் கேளுங்க தந்துடுறேன் அப்படி என்ன சொல்லி இவர் சொன்னார் அடியார் மேலே. அதுதான் நம்ம முந்தி சொல்லும்போது சொன்னோம் இல்லையா, சாதுக்களுடைய உறவு. அப்போ நினச்சி கூட பார்க்க முடியாது. இப்போ இந்த குணங்களில் இருக்கிற நம்ம நினைக்க முடியாது, அந்த குணத்துக்கு வந்தால் நினச்சி பார்க்கலாம், ஒன்றும் இல்லை அதில். அப்போ அவர் என்ன கேளுங்க, என்னிடம் இருப்பதா இருந்தால் தர்றேன்னு, உன் மனைவியை கொடுன்ட்டார். உன் மனைவியை கொடு. மனைவி மேலே எவ்வளோ பாசம் வச்சுருப்பாங்க இல்லையா, கணவன் மனைவி உறவு எவ்வளவு வலுவான உறவு. அப்போ அதை கொடுங்கன்னு கேட்குறாரு. எப்படி மற்றவங்களால் அதை சிந்தித்து கூட பார்க்க முடியாது. நம்ம என்ன செய்வோன்னு சொல்லி யோசித்தா நீங்கள் ஆளுக்கு ஒன்று சொல்லுவீங்க, ஆனால் சிந்தித்து கூட பார்க்க முடியாது. அந்த மனைவி எப்படி இருக்கிறாங்க, இவர் எங்கே மாட்டேன்னு சொல்லிடுறாரோ அப்போ தர்மம் போயிடும் இல்லை, அதனால் புன்சிரிப்போட அதுக்கு உகந்ததாக நிற்கிறாங்களாம். ஆனால் அப்போது இப்படி போகிறேன், சரி கொடுத்தாச்சு. அவர் சும்மா போகிறாரு, இந்த அம்மா கூட போகுது, அப்போ வான்னு சொல்லிட்டு போகிறாரு. உற்றார் உறவினர்களெல்லாம் வந்து இப்படி மனைவியை கொடுப்பானா, ஒரு அடியாருன்னு சொன்னால் ஏதாவது சாப்பாடு கொடுக்கலாம், ஏதோ கேட்டால் கொஞ்சம் பொருளை கொடுக்கலாம் இல்லையா, வேணா கொஞ்சம் கூடுதலாக வேணா கொடுக்கலாம், இல்லை வீட்டை கேட்டனாலும் கொடுத்துடலாம். மனைவியை கொடுப்பாரா, யாராவது கட்டிய மனைவியை கொடுப்பாங்களா? இது பெரிய அநியாயம். என்ன, காதலித்து கைப்பிடித்து காலமெல்லாம் காப்பாற்றுவேன் என்று சொல்லி உடலில் ஒரு சொட்டு உதிரம் இருக்கிற வரை மனைவியை என்ன செய்யணும், காப்பாற்றணும். அது மாதிரி தானே அக்னியை வளர்த்து அதில் அக்னி சாட்சியாக திருமணம் செய்கிறாங்க. அப்போ இப்படி மனைவியை கொடுப்பார் உண்டா?
ஊர் ஆட்கள் உறவுகாரங்கெல்லாம் வந்துட்டாங்க சண்டைக்கு. ஓய், நான் கொடுத்த தர்மத்தை யாரும் நான் அடியாருக்கு கொடுத்துருக்குறேன், நீ தடுக்கக்கூடாது. தடுத்தீங்கன்னா இதோ கச்சை கட்டிக்கிட்டாரு, உடைவாளை எடுத்துக்கிட்டாரு, நிறைய பேரை கொன்று போட்டுட்டாரு பாருங்க. அப்போ அந்த அடியார் உறவும் அரண்பூசை நேசமும், அடியார் உறவும் அரண்பூசை நேசமும் அல்லால் படிமீதில் வேறு கதி பெற வழி கிடையாது. அடியார் உறவும் அரண்பூசை நேசமும், ஈசன் அடியார்களுடைய உறவு என்ன, அந்த திருமால் நெடுமால் அந்த பக்தர்கள் மீது அவ்வளவு அன்பு, அவ்வளவு காதல். இதை நம்ம சாதாரணமாகவாவது ஒரு கோவியெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு ஓராடையில் அல்லது ஒற்றை ஆடை கட்டிக்கிட்டு ஒரு பெரிய அடியார் ஒரு அந்தனா சிரேஷ்டர் வராருன்னா அவருக்கு மரியாதை கொடுப்போமா? அவர் 2வது பந்தியிலான்னா சாப்பிடட்டு, நம்ம முதல்ல சாப்பிடும். இப்படி தானே நமக்கு அந்த சிந்தனைகள் ஓடல் இல்லை. அவருக்கு ஒரு இடம் கொடுக்கறதோ, அவரை மரியாதை பண்ணுறதோ, அவருக்கு ஒரு ஒரு பெருமைப்படுத்துகிறதோ, அடியாருக்கே நம்ம மாதிரி அடியாருக்கே அப்படி செய்ய மாட்டேங்கிறோம். அப்போ இவர் பாருங்கள், அவர் போனவர் போயிட்டே இருக்கார். ஆனால் இந்த இந்த இயற்பகை வாரானா, பின்னால் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்குறானா எண்ணி அந்த அழைத்துட்டு போகிறவர் கொஞ்சம் கொஞ்சம் கடைக்கண்ணு வச்சு பார்த்துக்கிட்டுறாரு. ஆனால் இந்த 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 இயற்பகை அப்படி விட்டுக்கிட்டு திரும்பி வந்துட்டாராம். விட்டுக்கிட்டு திரும்பி பார்க்காதவராக திரும்பி வந்துட்டாராம். அப்போ அவர் அந்த அழைச்சிட்டு போகிறவர் அங்கேருந்து ஓலம் போடுறாரு. இயற்பகை முனிவா ஓலம். ஏ அப்பா இயற்பகை, கொஞ்சம் நில்லப்பா, திரும்பி கூட பார்க்காம போறிய, என்ன மனைவியை விட்டுக்கிட்டு திரும்பி கூட பார்க்காம போறிய. இயற்பகை முனிவா ஓலம் ஈண்டு நீ வருவாய் ஓலம். நீ இங்கே வா, வந்துரு, மனைவியை கூட்டிகிட்டு போ, எனக்கிட்ட விட்டுட்டு போகிறாரு. அப்படி ஓலம் போடுறாரு. யார் வந்தவர்? யார்? முழுமுதற் பரம்பொருளாகிய அந்த சிவம். சிவம் வந்தது என்ன, அதாவது ருத்ரன், பிரம்மா, விஷ்ணு அப்படின்னு 3 சொல்கிறாங்க இல்லையா? அது 2வது படைத்தல் காத்தல் அழித்தலுக்கு வந்தது. அந்த முழுமுதற் பரம்பொருள் மகாவிஷ்ணு. விஷ்ணு என்று சொன்னாலே எங்கும் பறந்தவர், அதனால் எந்த பேதமும் வச்சிடக்கூடாது. என்ன, அந்த விஷ்ணுவுக்கு சிவம் என்று ஒரு பெயர் உண்டு, மங்களம், மங்களமானவர். விஷ்ணு யார்? மங்களமானவர். அவரை சிவம் என்று சொன்னாலும் சரிதான், விஷ்ணு என்று சொன்னாலும் சரிதான். என்ன, விஷ்ணு எங்கும் வியாபித்தவர், எல்லாமாக இருப்பவர், அவர் மங்களமானவர். என்ன, அது சிவம். அதனால் அந்த அந்த பொருள் ஒன்று. அது 3 கவடுகளாக பிரிந்து ருத்ரன், பிரம்மா. பிரம்மாவுக்கு அந்த மேல் இல்லை, இந்த கீழே வரும்போது பிரம்மா அப்படி இருக்கிறாரு. இந்த மகாவிஷ்ணுவுக்கு விஷ்ணுவாக இருக்கிறவர் அது விஷ்ணு என்று சொல்லக்கூடிய சின்ன, அது மாதிரி சிவம்ங்கிறது ருத்ரன். அப்படி வைத்து கொண்டார்கள். இறைவனில் எந்த பேதமும் இல்லை, ஒன்றே இறைவன் இல்லையா? ஒருவரே அந்த பரம்பொருள். ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி. ஏகம் சத், ஏகம் என்னது? ஒன்று தான். விப்ரா பகுதா வதந்தி, பாண்டித்யம் உடைய பண்டிதர்கள் பலவாறாக சொல்லுவார்கள். ஒரே பொருளைத்தான் என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். இவர் கூப்பிடுறாரு, சிவம் கூப்பிடுது. எப்படி கூப்பிடுது? இயற்பகை முனிவா ஓலம் ஈண்டு நீ வருவாய் ஓலம் அயற்பிலாதவனே ஓலம். அயற்பிலாதவனே, கொஞ்சம் கூட உன்னுடைய தர்மத்தில் ஒரு லீவு சாய்வு கிடையாது. அது லீவு சாய்வு என்றால் என்ன அர்த்தம்? அதாவது கொஞ்சம் கூட தளர்ச்சி கிடையாது. உன்னுடைய கொள்கையில் கொஞ்சம் கூட மாற்றம் கிடையாது. கொஞ்சம் கூட எள்ளளவு கூட மாற்றம் கிடையாது. சப்தாகம் இப்படி நடத்தணும்னு சொன்னால் அப்படி தான் நடத்தணும். அதில் இந்த கொஞ்சம் மாற்றம் அப்படி செய்யுமா, இப்படி அதெல்லாம் கிடையாது. அது மாதிரி அந்த கொண்ட கொள்கையில் அப்படி ஒரு பிடிப்பு நிலை, அதுதான் உறுதி, அதுதான் வைராக்கியம். அயற்பிலாதவனே ஓலம் அன்பனே ஓலம் ஓலம் என்றான். தளர்ச்சி இல்லாதவனே, அன்பனே, நில்லப்பா, நில்லு நில்லு. யாரு? மறைகளுக்கும் எட்டாத அந்த பரம் வேதங்கள் ஓதுகின்ற திருவாயினால். வேதங்களெல்லாம் அவருக்கு வாயிலிருந்துல வந்திருக்குது. வேதங்கள் ஓதுகின்ற திருவாயினால ஒரு பக்தனை ஓலம் போடுகிறாராம். ஓலம் என்றால் அபயம். ஒப்பா நில்லு நில்லு, போயிடாத நில்லு அப்படின்னு கதறி துடிக்கிறது மாதிரி.
அயற்பிலாதவனே ஓலம் அன்பனே ஓலம் ஓலம் என்றான். யார் சொன்னா? மயக்கரு மறைகள் ஓலம் இட்டு மாலையன் தேட நின்றான். வேதங்களெல்லாம் அவனை ஓலம் போடுது. அப்படிப்பட்டவன் இந்த இயற்பகைக்காக ஓலம் போடுகிறான். இது மாதிரி நமக்கு அந்த உறவு என்று முதலில் சொன்னோம் அல்லவா? இந்த உலகத்தோடு இருக்கிற உறவை குறைக்க வேண்டும் என்று நாம் பேசினோம் அல்லவா? அந்த உறவு பல வழிகளில் எப்படி குறைப்பது என்பதற்குத்தான் இது மாதிரி உதாரணம். பிள்ளை பாசம் என்கிறோம் அல்லவா? தாய் பிடிக்க தந்தை அறிய கற்பனையிலும் எண்ணி பார்க்க முடியுமா? இல்லையா? தாய் அப்படி என்றால் நீ நீ சேனாதிபதியாக இருந்து எல்லா படை வீரர்களாக இருந்து எல்லா உயிர்களையும் லகுவாக வெட்டி தள்ளினாய். உன்னுடைய பிள்ளையை நீ வெட்டுவதற்கு சம்மதிப்பாயா? உன்னுடைய பிள்ளையை உன் மனைவி பிடித்துக்கொள்ள, தாய் பிடித்துக்கொள்ள தந்தையாகி நீ அப்படி அறுப்பாயா? அது கூட என்னால் முடியும் பகவானே அப்படி என்று நினைத்தார். அதனால தான் சிறு தொண்டர், இல்லையா? அப்போ நீ பக்தி என்று சொல்லுகிறாயே, என் மீது அவ்வளவு ஒரு 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 ஆர்வம் இருக்குதா உனக்கு? நீ என்னை தொழுகிறா, அது செய்கிறா, இது செய்கிறா, எல்லாம் செய்கிறா. உனக்கு கண்ணை பிடுங்கி எனக்கு தர முடியுமா? உனக்கு கண்ணை பிடுங்கி தர முடியுமா? தருவேன். அதனால தானே கண்ணப்ப நாயனார், இல்லையா? 6 நாளில் முக்தி அடைந்தார் அல்லவா? அப்போது அந்த அளவு ஒரு பக்தியினுடைய நிலைப்பாடு, அந்த அளவு அதில் உறுதிப்பாடு. அதனால் பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமை இருந்தது என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு பாதி கஷ்டங்கள் மாறிப்போகும். பாதி நிலையில் நாம் விடுதலை அடைந்து விடுவோம். அந்த சகிப்புத்தன்மை வந்ததென்றால் நமக்கு விடுதலை கிடைக்கும். நம்முடைய காரியங்களில் இதையெல்லாம் நுட்பமாக தெரிந்து அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அனுபூதிக்கு கொண்டு வர வேண்டும். இன்றிலிருந்து நான் சகிப்போடு இருப்பேன், எந்த காரியம் என்றாலும் சகிப்போடு இருப்பேன். எடுத்துக்கொள்ளலாமே, இல்லையா? காசிக்கு போகிறவங்க எதையாவது ஒன்று விட்டு விடணும்னு சொல்லுவாங்க. எது விடுவாங்க? போகும்போதே அது செருப்பு, அத்தை செருப்பு, என்ன அது இனி பயன்படாது, ஏதாவது ஒன்றை விட்டுடலான்னு சொன்னால் அந்த செருப்பை விட்டுட்டு வந்துடுவோம். தண்ணிக்குள்ளே போட்டு அது ரொம்ப மற்ற மக்களுக்கும் இது இந்த சாரி எடுத்து ஒரு 25 வருஷம் ஆகிப்போச்சு, கெட்டி பழமையாக போச்சு. இன்னும் எவ்வளோ நாளில் கீருமோ தெரியாது, எல்லாம் தும்பாக போயிடும். அப்போ எதையா ஒன்று உடனே சாரி பிறகு எல்லாட்டையும் என்ன தெரியுமா உங்களுக்கு? நான் காசி போயிருந்தேன், 2 மாதம் தான் ஆச்சு, சாரியை விட்டுட்டு வந்தேன். ஆமாம், எனக்கு சாரியை விட்டுட்டு வந்தேன். ஒரு 1000 பேர்கிட்டையாவது சொல்லுவோம், சாரியை விட்டுறதே பெரிய காரியம். அங்கே போய் என்னத்தை விடணும்? கோபம் இருக்கிறதா? கோபத்தை விடணும். நான் பொறாமைப்படுறேன்னா பொறாமையை விடணும். என்னிடம் காம குரோத முதலான குற்றங்கள் இருக்குதா? அதில் எது உங்களுக்கு தொந்தரவாக இருக்கோ அதை பிடிச்சி விடணும், இல்லையா? அப்படி விடணும். நான் வெள்ளரிக்காய் விட்டுட்டேன், பூசணிக்காய் விட்டுட்டேன், இந்த புடலங்காய் சாப்பிட மாட்டேன். என்ன புடலங்காய் ஏன் சாப்பிட மாட்டேன்? நல்ல உணவு தானே. அது காசியில் விட்டுட்டோம், இல்லையா? பாருங்கள், இதுதான் நம்முடைய மனோபாவம். நம்மில் இருக்கிற வேண்டாததை நாம் விடுவதற்கு தயார் இல்லை. அடுத்தாற்போல் சொல்லுகிறார் மௌனம் இந்த சகிப்புத்தன்மையோடு சேர்ந்தது தான். மௌனம் வேண்டியதற்கு தான் பேச வேண்டும். எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்கிறவர்களுடைய சக்தி வீணாக போகும். மௌனம் அனுசரித்தால் மற்ற இந்திரியங்களெல்லாம் கட்டுப்படும். மௌனம் அனுசரித்தால் எல்லா விதத்திலும் நமக்கு நன்மை வரும். கொஞ்சம் யோசித்து பார்த்து, ஒரு நாளைக்கு நான் 1 மணி நேரம் பேசாமல் இருப்பேன். ஒரு இடத்துல போய் பேசாமல் இருப்பேன். அந்த 1 மணி நேரம் நான் செல்ஃபோன்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருப்பேன். வேறு ஃபோன் அடிக்காமல் அதை என்னத்தில் வைக்கிறது, அமைதியில் வச்சுருப்பேன். வேறு யார்கிட்டையும் பேச்சு கொடுக்க மாட்டேன். அப்போ யார் வந்தாலும் எனக்கிட்ட பேசக்கூடாது. மௌனம். 1 மணி நேரம் பழகுங்க. என்னய்யா? அதுதான் அந்த மௌனத்தினுடைய ஆழ்நிலை எது எண்ணி பார்க்கணும். மௌனம் என்றால் பேசாமல் இருப்பது மட்டும் மௌனம் இல்லை. நீங்கள் ஒரு 10 நாள் 1 மாதம் பேசாமல் இருங்க, மனசு போனால் போட்டோம்.
நீங்கள் பேச வந்த அப்போ அந்த வாயை கட்டுப்படுத்துறீங்க இல்லையா? இப்போ பேசாதுங்க அமைதியாக இருங்கன்னா சாப்பிட நேரமும் வயிற்றுக்குள்ளே போகுது, சாப்பாடு போய்கிட்டே இருக்குது. பக்கத்தில் கேட்டியாம்மா அந்த கடைகோடி அந்த தெருவில் அது என்னதோ அம்மா அது உனக்கு தெரியுமா? நீ உனக்கு வீடு அங்கே தானே இருக்குது, அங்கே என்ன தான் நடந்துட்டு எது இங்கே சாப்பாடு என்ன ஆகுது? போய்கிட்டே இருக்குது. இருக்க முடியல. மனசு போட்டு அதாவது கொடுக்காத இடையன், அதாவது அவன் அந்த 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 உரிமையாளர் சென்னையாட்டை பிடிச்சி காட்டுவானான். அதே மாதிரி சார் மௌனம் சொல்கிறேன், எங்கள் மனசு ஓடுதான். முதல்ல பொத்துவோம், வாயை மூடி வைப்போம். அதுக்கு பிறகு அடுத்த கட்டம் என்ன, அந்த இதில் இருந்து நூல் நூக்கிறதுக்கு முந்தி என்ன செய்யணும்? அந்த செடியிலேருந்து அந்த பஞ்சு காய்களையெல்லாம் பறிக்கணும். பறித்து அதை சுத்தப்படுத்தி விதையெல்லாம் எடுத்துகிட்டு அடிக்கணும், அல்லது மிஷினில் கொடுத்து அதை நல்ல பஞ்சை சுத்தப்படுத்தணும். அதுக்கு பிறகு நூல் நூக்கணும் இல்லையா? அப்போ நூல் நூக்குதே முதல்ல யோசித்தா. அது மாதிரி மௌனம்னா நம்ம ஒரு மணிக்கூர் அதில் நம்ம அமைதியாக இருப்போம், பேச மாட்டேன். வேறு மனசு எங்கேயும் போட்டு எதுவும் ஆகிட்டு போட்டோம். மனசு ஓடுது சார், அதனால தான் நாங்கள் மௌனம் இருக்கலைங்கிறதாக்கும் இவங்களுடைய வாதம். என்ன மனசை அப்படி ஓடுது? அப்போ என்னைக்கு மனசை கட்டுப்படுது, என்னைக்கு வாயை போத்துறது. என்ன அடுத்தவங்கெல்லாம் வாய மூடுன்னு சொன்னால் தான் மூடுவோமா? அது வேற கோபம் வருது. வாய மூடுன்னு சொல்லி பெரிய வார்த்தை ஆகும். ஷட்டப் அப்படி சொன்னால் உடனே ரொம்ப கோபம் வந்துடும், சுட்டு விடுவான். என்ன அது மாதிரி இல்லாமல் நாமவே வாயை மூடி பழகணும். ஒரு மணிக்கூர் வாய் மூடி, பிறகு அது 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் மௌனமாக இருப்போம். வாரத்தில் ஒரு நாள் மௌனமாக இருப்போம், அன்றைக்கி பேசவே மாட்டோம். வாரத்தில் ஒரு நாள் முழுமையாக. என்ன சார் வேலைக்கு போகிற எங்களுக்கெல்லாம் முடியுமா? அங்கெங்கெல்லாம் போகிறவங்கெல்லாம் என்னென்னு ஒரு நாளை நமக்கு ஒதுக்க முடியலை ஒன்றுக்குமே இல்லையா? எவ்வளவு அப்போ ஆழ்ந்து போயிட்டுருக்குறோம். அப்போ அதன் பிறகு நீங்கள் ஒரு 2 நாள் 3 நாள் இப்படி ஒரு 2 வாரம் 1 வாரம் ஒரு 3 மாதம் 5 மாதம் இப்படி 1 மணிக்கூர் மௌனமாக இருந்து பார்த்தாலே அதுக்கும் பிறகு உங்களுக்கு நீங்கள் வாய் பேசாமல் இருந்தால் உங்கள் மனசு எங்கே போகுதுன்னு பார்க்கலாம். உங்கள் மனசு எங்கே போகுது? இப்போ எங்கே போகுது? கடைக்கு போகுது. அங்கே அந்த கடையில் அல்வா அதிகமாக இருக்குது, அல்வா இருக்குன்னு அங்கே போகுது. இப்படி போகுதுன்னு அப்போ உங்களுடைய மனதை நீங்கள் உற்று நோக்கினால் மனது இல்லாமல் போகும். உங்களுடைய மனதை உற்று நோக்கினால் நீங்கள் பார்க்கணும், நீங்கள் வேறு தானே, உங்கள் மனசு வேறு தானே, நீங்கள் வேறு உங்கள் மனசு வேறு. அதனால தானே என்னுடைய மனசுன்னு சொல்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஆகவே மனசு வேறு, நான் வேறு. அப்போ நான் பார்க்குறேன், அது எங்கே தான் போகுது. சில வீட்டில் நாய் வளர்த்தா நாயை அவுத்து விட்டுட்டு அது எங்கே போகுன்னு பார்ப்பாங்க, பார்த்துட்ருப்பாங்க. இங்கே தெருவில் போகுதா, அங்கே போகுதா, இங்கே போகுதா, அடுத்த வீட்டில் கழிநீரில் போய் தண்ணி குடிக்குதா பார்ப்பாங்க. இல்லை அது மாதிரி நம்ம பார்ப்போம். கொஞ்சம் பார்த்தோன்னு சொன்னால் என்ன ஆகும்? அதுக்கு வேகம் நின்று போகுது, அது உடனே போயிடும். மனசை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது போயிடும். அது இல்லாதது தான் இருக்கிறதா வச்சுக்கிட்டு இருக்கிறோம், அது போயிடும். அதுவும் இல்லை, மனதை பார்க்குறோம். நிகழ்காலத்தில் வாங்க, நான் இப்போ மௌனமாக இருக்கேன், நீ எங்கேயும் போகாமல் இரு, இங்கே இரு. நிகழ்காலத்தில் நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்தால் மனம் போகாது. மனம் எப்போ வரும்? இறந்த காலத்துலேயும் வருங்காலத்துலேயும் தான் வரும். இதெல்லாம் பெரிய விவரங்கள். இறந்த காலத்துக்கு தான் போவோம். ஐயோ அந்த சொத்தை விற்றுட்டனே, அங்கே இருந்த இதை கொடுத்துட்டோமே, இப்போ அந்த கன்னியாகுமரியில் இருந்த லாட்ஜ் இருந்தால் எப்படி இருக்கோ, இப்படியெல்லாம் யோசிப்போம் இல்லையா? அல்லது வருங்காலத்தில் இனி 1-2 வருஷத்தில் நம்ம எப்படியும் இதில் ஒரு பெரிய பங்களா கட்டி வாடகைக்கு விடணும், ஏதோ நினைப்போம் இல்லையா? அப்போ வருங்காலத்திலையும் போகும், இறந்த காலத்திலையும் போகும். நிகழ்காலத்தில் மனசு இல்லை. இப்போது நீங்கள் ரொம்ப கவனமாக நிகழ்காலத்தில் இதை கவனிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ மனசு இல்லை. உங்கள் மனசு எங்கேயும் போகுதா? மனசு இன்னும் ஒன்று இருக்கா? இல்லை. நீங்கள் பாகவதத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, ரொம்ப சிரத்தையாக பார்த்துட்ருங்க, நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, பாகவத திறமை அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, மனசு எங்கேயும் போகுதா? நிகழ்காலத்தில் வந்தால் மனசு இல்லை. நிகழ்காலத்தில் மனசு இல்லை. செய்கிற காரியத்தில் நிகழ்காலத்தில் சிரத்தையாக இருந்தீங்கன்னா மனசு இல்லை. செய்கிற காரியத்தில் இங்கே இருக்கும்போதே பாகவத கிளாஸு மத்தியானம் 4 மணிக்கு முடியும்னாங்க, சாயங்காலம் உடனே ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு நம்ம அங்கே போனோம் இங்கே போனோம், அதை செய்யணும் இதை செய்யணும், மனசு ஓடுது. நிகழ்காலத்தில் இல்லை. அப்படி தானே? புரியுது இல்லையா? புரியுதாம்மா? புரியுதா? அப்போ நிகழ்காலத்தில் இருந்தால் மனசு இல்லை. அப்போ நிகழ்காலத்தில் இருந்து பழகுவோம். நீ இப்போ இங்கே இருக்கா, இங்கே தான் இருக்கணும். சமையல் செய்கிறா, அங்கே தான் இருக்கணும். படிக்கிறா, அங்கே தான் இருக்கணும் இல்லையா? அப்படி நிகழ்காலத்தில் வச்சுக்கணும். நீங்கள் ஒரு ஆள்கிட்ட சுவாரஸ்யமாக
பேசிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் என்று வைப்போம். அப்போ அந்த இடத்துல உங்கள் மனசு எங்கேயும் போகுமா? போகாது. அந்த இதில் சுவாரஸ்யமாக அதில் ஈடுபட்டிருந்தா மனசுங்கிறது கிடையாது. அப்படி எந்த விஷயம் பூஜை செய்கிற ரொம்ப ஆழ்ந்து பூஜை செய்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மனசு எங்கே போகும்? போகாது. பகவான் அந்த நாராயண பரம்பரையுடைய திவ்ய தரிசனத்தை அப்படி பார்த்து அவர் ஒரு சைடு காலை தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் அப்படி சரிஞ்சு நின்று புல்லாங்குழல் அப்படி வச்சிட்டு இல்லையா, அந்த விரல்களெல்லாம் அப்படி வச்சிட்டு, அதுவும் பிற அந்த கிரீடம், அவருடைய புன்னகை, அவர் அப்படி வைக்கிறது இல்லையா, அவருடைய முகபாவனை, அவருடைய கண் சாயல், அவருடைய கன்னம், அவருடைய கழுத்து இல்லையா, அவருடைய மார்பு, புஜம், அவருடைய பட்டாடை, அவர் கைவளை போட்டிருக்குது, இந்த ஆபரணம் போட்டிருக்குது, எல்லாம் நீங்கள் பார்த்து ரசித்து அப்படியே பகவானை பூஜிச்ச நீங்கள். இது இந்த மலர் வாடி போயிட்டு, இந்த மலர் நல்ல மலர், இது புது மலர், இது தான் பகவானுக்கு வைக்கணும், பகவானுக்கு பட்டாடை இப்படி தான் இருக்கணும், இப்படி ரசனையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மனசு இருக்காப்போ? இல்லை. அதனால் எந்த காரியத்தையும் ஒரு ரசனையோடு ஈடுபாடோடு நாம் அதிலே தோய்ந்து அந்த காரியத்தை செய்கின்ற பொழுது மனம் என்பது வேறு எங்கும் போகாது. ஆகவே மனதை கட்டுப்படுத்துவது லகுவான காரியம். அது பாட்டுக்கு ஒரு திருநாய் போல் நிறைய காலம் விட்டுட்டோம், நம்ம அதை கவனிக்கலை, அதுக்கு பெல்ட்டு கூட போடலை, அதுக்கு சங்கிலி கூட போடலை இல்லையா. அப்போ பிறகு எங்கே மனசு போகுது மனசு போகுது மனசு போகுதுன்னு சொன்னால் பிரயோஜனம் இல்லை. கொஞ்ச நாள் அந்த மனசனுடைய நோட்டத்தை பார்த்து உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து உங்களுக்கு அடிமையாக்கி விட்டீர்கள் என்று வையுங்கள், மனசே இல்லை. அதுதான் அவங்கெல்லாம் பிரம்ம யோகிகளெல்லாம் அப்படி சும்மா இருக்காங்க, அவங்களுக்கு மனது. ஞானிகளுக்கு மனது கிடையாது. இதுதான் பெரிய சாஸ்திரத்தினுடைய முடிந்த முடிவு. ஞானிகளுக்கு என்ன கிடையாது? மனசு கிடையாது, சங்கல்பம் கிடையாது, எண்ணங்கள் கிடையாது, சும்மா இருப்பாங்க. பகவான் அங்கே என்ன சொன்னார்? சும்மா இரு சொல்லற, அப்படி தானே சொன்னார். அதுதான் மௌனம், சொல்லற மௌனம். அப்போது மனதை அடக்குவது மௌனம். சொல்லற முதல் நிலை சொல் இல்லை, பார்த்தீங்களா? சொல்லு இல்லை, சொல்லு இல்லை, சொல்லற சும்மா இரு. அப்போ மனது இல்லாமல் இரு, சும்மா இரு. சும்மா இருக்கிறது எப்படி? அதுதானே பெரிய தவம் இல்லை. யார்? முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு சொன்னார். அவர் அந்த கிளி கோபுரத்திலிருந்து கீழே விழும்போது அருணையில் நம்முடைய பகவான் அருணை ஜோதி, கருணை கடல் இல்லையா, அருணாச்சல குழந்தை, தெய்வீக குழந்தை, காட் சைல்டு. நம்முடைய சத்குரு யோகிராம் சுரத்குமார் என்ன, அருணை ஜோதி கருணை கடல். அந்த அருணாச்சலத்தில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் என்ன, அந்த பகவானுடைய அந்த கோயில் கோபுரத்தில் இருந்து கீழே குதிக்கிறார் அருணகிரிநாதர். தன்னுடைய பக்தனை கீழே விழ விடுவாரா பகவான்? இல்லையா. அவர் மனத்தில் ஏற்பட்ட கிளர்ச்சியினால் போய் நாம் இந்த உடலை விட்டுறோன்னுட்டு குதிக்கிறார். ஆனால் முருகப்பெருமான் தாங்கி பிடித்தார். பிடிச்சிட்டு அவர் தான் குருநாதர் இல்லையா, குருநாத் பகவான் தானே குருநாத். வந்தேம் ஜெகத்குரு, நாராயண பரம்பொருளை வந்தேம் ஜெகத்குரு சொல்கிறார் இல்லையா தியான ஸ்லோகத்தில். அப்போ அந்த பகவான் என்ன செய்கிறார்? தாங்கி பிடிக்கிறார். தாங்கி பிடிச்சி, நீ போக முடியுமா, உன்னை விடுவனா, என்ன செய்யணும் பகவானேன்னு கெஞ்சி கூத்தர் அப்படி நிற்கிறார். சும்மா இரு சொல்லற எண்டலுமே அப்படி சொல்லிட்டார். அவர் பிறகு சொல்றார், அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே. இந்த சும்மா இருக்கிற பொருள் அதுக்கு பொருள் தெரியலையே அப்படிங்கிறார். அதனால் இந்த சகிப்புத்தன்மை, சும்மா இருத்தல், மௌனம், இது எல்லாமே அவங்களுக்கு அந்த ஞான நிலையில் சும்மா இருக்கிறதே சுகம், சும்மா இருப்பதே சுகம். சும்மா இருப்பாங்க. நமக்கெல்லாம் சும்மா இருக்க முடியல, மனது ஓடிட்டுருக்கு. அதனால் ரொம்ப கஷ்டப்படுத்துது நம்மளை போட்டு என்ன செய்யுது? தூங்கினா தூக்கம் வரல, விழித்திருந்தால் வெளியே இருக்க முடியல, அது மாதிரி கஷ்டப்படுது. அந்த சும்மா இருக்கிற நிலை கிடச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். ஆகவே இங்கு சொல்லுகிறார்கள் பாருங்கள், சகிப்புத்தன்மை, மௌனம். மௌனம் என்பது ரொம்ப அனாவசியமாக நம்ம என்ன செய்கிறோம்? எல்லா தெருக்குப்பைகளையும் எடுத்து நம்ம தலையில் போட்டு அதுக்கு பிறகு குப்பைன்னு சொல்லி சத்தம் போட்டுகிட்டே இருக்கிறோம். என்ன, யானையை குளிப்பாட்டி கொண்டு வந்தால் அது பின்னும் புழுதிய வாரி என்ன தலையில் போட்டுக்கணும். அது மாதிரி நாமும் போட்டுக்கிட்டோம்.
அது மாதிரி இல்லாமல் ரொம்ப நல்ல சின்ன வார்த்தைகள் தான் பேசணும், கொஞ்சம் வார்த்தைகள் தான் பேசணும். அந்த வார்த்தைகளே ரொம்ப பொருள் பொதிந்ததாக நல்லா இருக்கணும். கடகடான்னு பேசி பிரயோஜனம் இல்லை, எந்த இதையும் வீண் பேச்சு வேண்டியது இல்லை. அதன் பிறகு சாஸ்திர நூல்களிலிருந்து கற்றுக்கொண்டதை சிந்தித்து பார்த்தல். இப்போ நம்முடைய பிரவச்சனம், அது மாதிரி நம்முடைய 7 நாள் சப்தாக நிகழ்ச்சி, இந்த சாஸ்திரங்களை படிக்கிறது, அதில் கற்று தெரிந்து கொண்டதை, கேட்டு தெரிந்து கொண்டதை சிந்தித்தல், அதை சிந்தித்து பார்க்கணும், அதை அசை போடணும். எப்படி பசு மாடு சாப்பிட்டு விட்டு பிறகு ஒரு நிழலில் படுத்து அதை 2வது கொண்டு வந்து அசை போடுதோ, அது மாதிரி அதை நம்ம அந்த நல்ல காரியங்களை, நல்ல நிமித்தங்களை, சாஸ்திரங்களில் தெரிஞ்சுக்கிட்டதை இப்போ ஆசை போட்டு. அதனால தான் பகவானுடைய கல்யாண குணங்களை சொல்லுங்க எத்தனை மணி நேரம்னாலும் கேட்போம். சவுனகாதி முனிவர்கள் அப்படி தானே திரும்ப திரும்ப சூதமா முனிவர்கிட்ட கேட்குறாங்க, சொல்லுங்க எங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் தேவாமிர்தமாக இருக்குது. காரணம் என்ன? அதை அசை போட்டு அவங்களுக்கு அந்த அனுபவம். அது மாதிரி நேர்மை ரொம்ப முக்கியம். சத்தியம் நேர்மை இல்லையா? நேர்மை எவ்வளவு முக்கியம். எந்த காரியமாக இருந்தாலும் நம்ம நேர்மையாக இருக்கணும். நம்ம மனது அறிய, அல்லது நம்முடைய உள்ளம் அறிய, அல்லது நம்முடைய இந்திரியங்கள் அறிய என்ன செய்யக்கூடாது? சத்தியத்துக்கு புறம்பா நடக்கக்கூடாது. சத்தியம் அதுதான் தெய்வம். இறைவன் என்னவா இருக்கிறாரு? சத்தியமாக இருக்கிறார், நிறைவாக இருக்கிறார். அதனால் சத்தியத்தை ரொம்ப கடைப்பிடிக்க வேண்டும், ரொம்ப முக்கியம். அந்த சத்தியவான் அப்படிங்கிற இது, ஹரிச்சந்திரன் சத்தியம் தவறாமல் இருந்தான் இல்லையா? அது மாதிரி கொடுத்த வரத்தை மீள முடியாது சத்தியம் தவறாமல் இருந்தால் தசரத சக்கரவர்த்தி. இது எல்லாமே அதுக்கு உதாரணம் இல்லையா? சத்தியம் தவறான். அவருடைய மகன் ராமபிரான், ராமச்சந்திரமூர்த்தி, தந்தையினுடைய அந்த சத்திய வார்த்தையை நான் காப்பாற்றுவேன். இவர் தவறி போயிட்டார்னா சத்திய வார்த்தை என்ன சரி வராதில்ல. இவர் காட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு வைங்க, சத்திய வார்த்தை கொடுத்த வரம் பிழைத்து போகும் இல்லையா? அப்போ அதை காப்பாற்றினார். அதுதான் சத்தியம். அடுத்தாற்போல் அகிம்சை மிக மிக முக்கியமான கோட்பாடு. அகிம்சை. நம்மால் எந்த உயிருக்கும் என்ன வரக்கூடாது? தீங்கு வரக்கூடாது. ஹிம்சை பண்ணவே கூடாது. ஆமாம், ஹிம்சை பண்ணினால் என்ன ஆகிவிடும்? ஹிம்சை பண்ணினால் இந்த ஸ்ரீமகா பாகவதம் நமக்கு விளக்குகிறது. நீ எதையெல்லாம் அடித்து கொன்று சாப்பிட்டாயோ, எதையெல்லாம் அப்படி உயிரினங்களை துஷ்பிரயோகம் செய்து பாட்டாயோ, நீ அங்கு நரக உலகத்தில் போய் அவைகளெல்லாம் அங்கு காத்திருக்கும், உன் வரவை எதிர்பார்த்து காத்திருக்கும் உன்னை சாப்பிடுவதற்கு அப்படின்னு சொல்லப்படுறது. அது கொண்டன தின்னும் திண்டன கொல்லும் என்று சொல்வார்கள். ஆகவே ஜீவகாருண்யம், அந்த அகிம்சை, இதெல்லாம் ரொம்ப பொன்போல காப்பாற்றப்பட வேண்டும். அப்படி நாம் இந்த தர்ம நெறிகளை, இந்த உணர்வுகளை மனதில் கொண்டு பூர்ணமாக இதை கேட்டால் போதாது, சொன்னால் போதாது, நம்முடைய வாழ்க்கையின் அனுஷ்டானத்திற்கு அதை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அனுஷ்டானம் என்றால் நடைமுறைப்படுத்துதல். அப்படி நடைமுறைப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தினோம் என்று சொன்னால், நீ ஓரடி எடுத்து வைத்து பகவானை நோக்கி, அந்த பரம்பொருளாகிய அந்த மகாவிஷ்ணு, அந்த நாராயணனை நோக்கி எடுத்து வைத்தாயோ, அவர் 9 அடிகள் எடுத்து உன்னை நோக்கி வருகிறார். இன்னும் கூட்டி கூட வருவார், 9000 அடி எடுத்து கூட வருவார். ஆனால் நீ ஓரடி எடுத்து அவரை நோக்கி போக வேண்டும். அப்படி அவரை நோக்கி போவதற்கு இந்த சாதனை மார்க்கங்களெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு இதை நடைமுறைப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையிலே இதை நாம் அந்த வழி ஒழுகி நாம் மேன்மை பெற வேண்டும். எல்லாவற்றிற்கும் அந்த பகவான் அருள் புரிய வேண்டும். அப்படி அருள் புரிவதற்கு நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். அப்பா, நான் இந்த நன்மார்க்கத்திலே, இந்த சன்மார்க்கத்திலே, இந்த சான்றோர் வாழ்க்கையிலே நான் வாழ்வதற்கு எனக்கு அருள்புரி. நான் உன்னுடைய பக்தனாய் இருப்பதற்கு எனக்கு பக்தியை தா, நல்ல ஞானத்தை தா, அப்படி என்று கேட்டு நாம் எல்லோரும் வேண்டிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட எல்லா நலன்களும் சத்குருவினுடைய கருணையினாலே நம் எல்லோருக்கும் கிடைக்கும். சத்குருநாத மகாராஜுக்கு
योगी राम सूरत कुमार जय गुरु राया।